எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஆம்கிரி சௌந்தரராஜன். இன்னைக்கு 31வது தசகம் ஸ்ரீ வாமன சரித்திரம் பார்க்கலாம். எவராலும் வெல்லப்பட முடியாத குருவாயூரப்பா தங்களுடைய திருமேனியின் ஒளியைக் கண்டு மிகவும் பக்தி கொண்ட மகாபலி அனைத்து விதங்களிலும் தங்களை வழிபட எண்ணி இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு, அந்தன சிறுவனே, என்னிடமிருந்து நீ வேண்டுவது யாதோ விளக்கமாக சொல். அன்னமா, வீடா, பூமியா, அல்லது இவை அனைத்துமா? எதுவானாலும் கொடுக்கிறேன் என்று கூறினான். மகாபலியின் குற்றமற்ற உலகிற்கரசன் என்ற எண்ணத்தை காட்டித் தருகின்ற சொல்லை கேட்டு கருணை நிரம்பிய தாங்கள் அவனுடைய செருக்கை அடக்க எண்ணி அசுரகுலத்தை புகழ்ந்து பேசி தன் காலடியால் 3 அடி மண் வேண்டினீர்களாமே. எல்லாவற்றையும் கொடு என்று கேட்டிருப்பின் யாருக்குத்தான் நகைப்புக்கு இடமாக இருக்காது. குழந்தாய், உலகிற்கெல்லாம் தலைவனான என்னிடம் வந்து 3 அடி மண்ணை மட்டும் கேட்கிறாயே, இதனால் என்ன பயன்? பூமி முழுவதையும் கேள் என்று அந்த மகாபலி செருக்கோடு தங்களிடம் கூறினான். அந்த செருக்கின் காரணமாக 3 அடி மண்ணும் தர இயலாது. இடி சொற்களையும் வருண பாசத்தினால் தலையையும் அடைந்தான். அவற்றை பெறுவதற்கு தகுதியற்றவனாக இருப்பினும் உலகியல் போகங்களில் உள்ள அவனது பற்றை களையவும் தன்னிடமே அவனது மனம் பதியும்படி செய்யவுமே தாங்கள் அப்படி செய்தீர்களாமே. வேண்டுவோர் வேண்டுவன அளிக்கும் ஸ்ரீ குருவாயூரப்பா, 3 அடி மண்ணால் மகிழ்ச்சி பெறாதவன் மூலகங்களிலும் திருப்தி அடையான் என்று தாங்கள் கூறியது போல அந்த பலி நீர்வார்த்து தங்களுக்கு தானம் தர விரும்பினான். அப்போது மகாபலியை சோதிக்க எண்ணி அசுர குருவான சுக்கராச்சாரியார் தங்கள் தூண்டுதலினால் இவர் ஹரி, ஆகவே தராதே, தானம் தராதே என்று மகாபலியிடம் தெளிவாக கூறினார். அந்த பகவானே அம்மாதிரி அந்த சிறுவனாக வந்து என்னிடம் இறப்பானே ஆகில் நான் எனது அனைத்து விருப்பங்களையும் பெற்றவனாவேன், நிச்சயமாக தரத்தான் போகிறேன் என்று உறுதியாக கூறினான் அந்த மகாபலி. குருவான சுக்கராச்சாரியார் சாபமிட்ட போதிலும் தன் மனைவியான விந்தியாவளியால் திருவடி அலம்பிக்கொள்ள ஸ்ரீபாத தீர்த்தம் அளிக்கப்பட்ட தங்களுக்கு அனைத்துமே நீர்வார்த்து தானமாக தந்தானாமே. இது மிக வியப்பல்லவா? அசுர குலபதியான மகாபலி தங்களிடம் சிறிதும் ஐயமின்றி தனது உடைமைகள் அனைத்தையும் அர்ப்பணம் செய்த போது தேவர்களும் முனிவர்களும் மலர் மாறி பொழிந்தனர். உலகினோர் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே தங்களுடைய தெய்வீக வாமன உருவம் பிரம்மாண்டத்தின் எல்லை வரையும் மேன்மேலும் உயர்ந்தது. பதுமத்தில் தோன்றிய பிரம்மதேவர் தனது இருப்பிடமான சத்தியலோகத்தை அடைந்த தங்களது திருவடியை கமண்டலத்தில் இருந்த நீரால் அபிஷேகம் செய்தார். அந்த நீர் ஆகாச கங்கை என பெயர் பெற்றது. அனைத்து உலகங்களையும் புனிதமாக்கியது. விண்ணவர்கள் மகிழ்ச்சியோடு பலபடியாக நடனமாடினார்கள். இப்பெரு விழாவில் பக்திமானான ஜாம்பவான் பேரிகை முழக்கிக் கொண்டு உலகத்தை சுற்றி வந்தார். ஜாம்பவான் ஸ்ரீ வாமனாவதாரம், ஸ்ரீ ராமாவதாரம், ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் 3ஐயும் கண்டவர் என தெரிகிறது. தேவதேவா, இப்பொழுது அசுரர்கள் தங்களது அரசரான மகாபலியின் ஆணை பெறாமலே போர் செய்ய தொடங்கி அங்கு வந்திருந்த தங்களது பணியாட்களை எதிர்த்து தோல்வியுற்றனர். பகவான் இப்பொழுது நம் முன்னே நிற்கிறார், நாம் போரிடுவதால் என்ன பயன் என்றான். அப்பொழுது புல்லரசனான கருட பகவான் வருண பாசத்தினால் பலியை கட்டினான். தாங்கள் மகாபலியை பார்த்து, எனக்கு 3வது அடி வைக்க இடம் காட்டு, நீயா உலக நாயகன், நீ உலக நாயகன் அல்லவா என்று உரத்த குரலில் கேட்டீர்கள். இதை கேட்ட மகாபலி சிறிதும் நடுக்கமின்றி, பரமனே, என் தலைமேல் உமது திருவடியை வைத்தருள்க என்று கூறியபோது மகாபலியை கொண்டாடிக்கொண்டே அங்கு வந்த பிரகல்லாதன் தங்களை துதித்தான். அனைத்து உலகங்களுக்கும் எம்பெருமான் திருவடி போதாதென்றாலும் பக்தனின் தலை சிறியதானாலும் அது போதும் என்பதே இங்கு கருத்து. அசுரனே, உனது செருக்கினை அழிக்கவே இவையனைத்தும் நம்மால் செய்யப்பட்டது. உனது நற்செயல்களால் சித்தனாகிவிட்டாய். சுவர்க்கத்திற்கு மேலான உலகம் உனக்கு கிடைக்கட்டும். இந்திர பதவியும் அதன்பின் என்னிடம் சாயுஜ முக்தியையும் அடைவாய் என்று அந்த மகாபலிக்கு அனுகிரகம் செய்தீர்கள். அதற்கு முன்பு பலியினால் தொடரப்பட்டு பாதையில் நின்றிருந்த வேள்வியையும் அந்தணர்களை கொண்டு பூர்த்தி செய்து அருளினீர்கள். குருவாயூரப்பா, நீங்கள் என்னை காத்தருள வேண்டும். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.